தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். பொதுவாக முருங்கைக்கீரையில் கிடைக்கக்கூடிய புரத சத்துக்களானது முட்டை, பால் மற்றும் இறைச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய புரத சத்துக்களுக்கு இணையாக காணப்படுகின்றது. மனிதர்களுக்கு தேவையான 20 அமினோ அமிலங்களில் கிட்டத்தட்ட 18 அமினோ அமிலங்களானது இந்த கீரையில் இருக்கின்றது. மாலைக்கண் நோய் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இரத்த சோகையினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த கீரையை வதக்கியோ அல்லது கூட்டு போன்று கடைந்து சாப்பிட்டு வரலாம். ஏனெனில் இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் ஏ போன்றவைகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் பி மற்றும் விட்டமின் பி2, விட்டமின் சி சத்துக்கள் அதிகமாகவே காணப்படுகின்றது. இந்த முருங்கை இலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு சக்திகளானது நமது சருமத்தில் உண்டாகின்ற தொற்றுக்கள் மற்றும் பாக்டீரியாவினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றை காப்பாற்றுவதற்கு உதவுகின்றது. அதுபோலவே சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற தொற்றுகளை போக்குவதற்கும் இது உதவுகின்றது. இது போன்ற எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை அனுதினமும் நமது உணவில் எடுத்துக்கொள்வோம். அதன் மூலமாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நன்றி.